சம்மந்தினாலே நம்மளுக்கு நாக்குல எச்சி ஊறும். அதுவும் கருவாடு சம்மந்தின்னா, சுட சுட சாதத்துல போட்டு மேல எண்ணெய ஊத்தி பெசறி சாப்பிட்டா வேற லெவல்ல இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? காஞ்ச நெத்திலிய தலைய இது மாரி கிள்ளி போட்டு, சுடு தண்ணீல ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சு நல்லா கிளீன் பண்ணி வச்சுக்கங்க. ஒரு ஃப்ரை பான்ல எண்ணெய ஊத்தி, காஞ்ச நெத்திலிய போட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு கருகாம வறுத்து அத தனியா எடுத்து வச்சுக்கணும். அதே எண்ணெயில ஒரு 10 சின்ன வெங்காயம், 3 பச்சை மொளகா, சின்ன துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சம் மாங்காய், கொஞ்சம் தேங்காய், 2 தக்காளி போட்டு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, கொஞ்சம் போல கொத்தமல்லிய போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அத ஆற வச்சுட்டு, மிக்ஸி ஜார்ல போட்டு ஒரு கோஸ் ட்ரை விடுங்க. அதுக்கப்புறம் வறுத்து வச்சிருக்கிற நெத்திலிய அதில போட்டு, நல்லா கொர கொரன்னு அரைச்சு எடுத்துட்டு வந்தீங்கன்னா, கருவாட்டு சம்மந்தி ரெடி. சுட சுட சாதத்தில கொஞ்சம் கருவாட்டு சம்மந்திய போட்டு, அது மேல நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய போட்டு பெசறி சாப்பிட்டீங்கன்னா, எவ்வளோ சாப்பிடுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்கும். செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. சந்தோஷமா இருங்க.